ஜெம் டிவி நேயர்களுக்கு அன்பு வணக்கம். எப்போதுமே நம்முடைய சிந்தனை ஆனது இறைவனை நோக்கி மட்டுமே இருக்க வேண்டும். என்ன செயல் செய்தாலும், இல்லத்திலே சமைக்கின்ற வேலையிலே இருக்கின்ற பெண்மணி எப்போதும் இறை நாமத்தை சொல்லிக்கொண்டே சமைத்தால் அந்த உணவானது நமக்கு ஒரு நல்ல புத்தியை கொடுக்கும். அதேபோல் எந்த ஒரு செயலை செய்யும் போதும் இறைவனுடைய நாமத்தை சொல்லிக்கொண்டே செய்ய வேண்டும். அப்படி செய்தால் அந்த செயல் பூரண வெற்றியை பெறும். இது பல விஷயங்களிலே பலருக்கு நடந்திருக்கின்றது. இறைவனை விட இறைவனுடைய நாமத்துக்கு சக்தி அதிகம் என்று சொல்வார்கள். முருகா என்ற அந்த 3 எழுத்து நம்முடைய முன்வினையை போக்கும். சிவாய நமக என்ற 5 எழுத்து அந்த பஞ்சாட்சர மந்திரமானது நம்முடைய பஞ்சத்தையே போக்கும். ஓம் சக்தி என்கின்ற கோஷமானது நம்முடைய உடலுக்கு அற்புதமான சக்தியையும் நல்ல புத்தியையும் தரும். இப்படி இறைவனுடைய நாமங்களுக்கு அற்புத சக்திகள் இருக்கின்றது. அந்த அற்புத சக்திகளை இறைவனுடைய நாமத்தை சொல்லி சொல்லியே நாம் பெற்றுக்கொள்ளலாம். பெரிதாக பூஜை புனஸ்காரங்கள் செய்ய வேண்டும் என்ற அவசியம் இல்லை. இந்த இறைவனுடைய நாமத்தை சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும். மனதால் சொல்ல வேண்டும். மனதாலும் வாக்காலும் அவனை நினைத்து கொண்டே இருந்தால் அவன் நம்மை நல்வழிப்படுத்தி கொண்டே இருப்பான். சரி, ஸ்ரீராம ஜெயம். இந்த ராம நாமத்தை எழுதினால் என்னென்ன பலன்கள் கிடைக்கும் என்றால், நான் சொன்னேன் அல்லவா, எல்லா தெய்வங்களுடைய நாமங்களுக்கும் சக்திகள் இருக்கின்றது என்று. இந்த ராமநாமத்துக்கு இருக்கின்ற சக்தி என்பது அளப்பரியது. இந்த ராமநாமத்தின் சக்தியை நாம் எப்படி தெரிந்து கொள்ளலாம்? ஆஞ்சநேய மூர்த்தியை பார்த்து தெரிந்து கொள்ளலாம். செயற்கரிய செயலை செய்வதற்கு முன் ஆஞ்சநேயன் ராமபிரான் என்னுள் இருக்கின்றார். அந்த ராமபிரான் தன்னுடைய அருளாலே நான் இந்த செயற்கரிய செயலை செய்வதற்கான ஆசீர்வாதங்களை தருவார் என்று முழுமனதோடு நம்பினான். முழுமனதோடு நம்பி ஜெய் ஸ்ரீராம் என்று அப்படி உந்தினான். பறந்தான். கடல் கடந்து இலங்கை சென்றான். இலங்கையிலே ஜானகி தாயை பார்த்தான். பார்த்து அன்னை சீதாவிடம் அடியேன் ராமதூதன் என்று தன்னை அறிமுகப்படுத்திக் கொண்டான். இப்படி ராமருடைய பரிபூர்ணமான அனுகிரகத்தினாலே, ராமனுடைய அருளினாலே ஆஞ்சநேய மூர்த்தி பல பல செயற்கரிய செயல்களை செய்தார். எல்லாம் முடிந்து, பட்டாபிஷேகம் எல்லாம் முடிந்து அவரவர் வைகுந்தம் செல்வதற்காக காத்திருந்த போது, நான் வைகுந்தம் வரமாட்டேன், பூலோகத்திலேயே இருப்பேன், இங்குதான் ராமநாமம் ஒலிக்கும் என்று அந்த ராமநாமத்துக்காகவே பூலோகத்திலே தங்கிய சிரஞ்சீவி ஆஞ்சநேய பெருமான். நமக்கெல்லாம் இந்த கலிகாலத்திலே எத்தனையோ பிரச்சனைகள் இருக்கின்றது. அனுதினமும் பிரச்சனைகள். விடிந்தால் பிரச்சனை, கண்ணை மூடி தூங்க விடாமல் பிரச்சனைகள். இப்படி எல்லோருக்கும் நிறைய பிரச்சனைகள் இருக்கின்றது. இந்த பிரச்சனைகள் எல்லாம் தீர்வதற்கான வழி என்ன என்று பார்த்தால், ராம ஜெயம், இந்த ஸ்ரீராம ஜெயத்தை எழுதினால் ஹனுமனுடைய அருளினாலே, ராமபிரானுடைய அருளினாலே நம்முடைய பிரச்சனைகள் எல்லாம் நிச்சயமாக தீரும். நம்பிக்கையோடு எழுத வேண்டும். மனதிலே ஆழ்ந்த நம்பிக்கையோடு எழுதினால் இந்த ஸ்ரீராம ஜெயம் என்கின்ற அந்த மந்திரத்துக்கு இருக்கின்ற மகத்துவமானது நமக்கு தெரிய வரும். ஏதேனும் ஒரு பிரச்சனை, சிக்கல், குழப்பம் என்றால் கண்களை மூடியபடி மனதுக்குள் ஜெய் ஆஞ்சநேயா என்று 3 முறை சொல்லுங்கள். அங்கே நம்முடைய பிரச்சனையை தீர்ப்பதற்காக, சிக்கல்களை களைவதற்காக, குழப்பங்களை எல்லாம் நிவர்த்தி செய்வதற்காக ஓடோடி வருவார் ஹனுமான். நிச்சயமாக அருள்வார்.
என்ன செய்ய வேண்டும்? ஒரு நோட்டு புத்தகத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். அந்த நோட்டு புத்தகத்திலே அழகாக கோடுகளை போட்டு ஸ்ரீராம ஜெயம் எழுதத் தொடங்குங்கள். அந்த ஸ்ரீராம ஜெயம் என்கின்ற மந்திரமானது உங்களுடைய மனதிலே இருந்து உங்களுடைய கைகள் வழியாக அந்த நாமத்தை நீங்கள் எழுத 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 உங்களுடைய மனமானது அந்த இறைவனோடு ஒன்றிவிடும். அப்போது மனம் நிர்மல்யமாகி உங்களுடைய பிரச்சனைகளை தீர்ப்பதற்கான வழியை நிச்சயமாக அந்த ராமபிரான் காட்டுவார். எப்படிப்பட்ட பிரச்சனையாக இருந்தாலும் சரி. பலருக்கு கடன் அடையவில்லையே என்று கவலைப்படுவார்கள். அப்படி கடன் அடைய வேண்டும் என்று நினைக்கின்றவர்கள் தினமும் 108 முறை ஸ்ரீராம ஜெயம் எழுத வேண்டும். தினமும் 108 முறை ஸ்ரீராம ஜெயம் எழுதுங்கள். காலையில் எழுந்ததும் குளித்துவிட்டு வீட்டிலே விளக்கேற்றி பூஜை அறையிலே அல்லது சுவாமி படத்துக்கு எதிரே அமர்ந்து கொண்டு 108 முறை ஸ்ரீராம ஜெயம் எழுதுங்கள். தினமும் எழுதுங்கள். இப்படி எழுத எழுத உங்களுடைய கடன் பிரச்சனையானது கொஞ்சம் கொஞ்சமாக முடிவு பெற்றுவிடும். மீண்டும் கடன் வாங்காத ஒரு நிலையை உங்களுக்கு ராமபிரான் அருள்வார். அதேபோல் சனிக்கிழமையின் போது ராமஜெயம் எழுதி அந்த ராமஜெயம் எழுதிய காகிதங்களை மாலையாக மாற்றி கோவில் கொண்டிருக்கின்ற ஆஞ்சநேய பெருமானுக்கு சாற்றிவிட்டு மனதார வேண்டிக் கொள்ளுங்கள். இப்படி செய்தால் நிச்சயமாக கடன் பிரச்சனை தீரும். இந்த ராமஜெயம் எழுதுவது என்பது கடன் பிரச்சனைக்கு மட்டுமல்ல. இப்போது நிறைய இந்த விவாகரத்துக்கள் நடந்து கொண்டே இருக்கின்றது. 3 மாதம்தான் ஆகின்றது கல்யாணமாகி, ஆனால் விவாகரத்து என்கின்றார்கள். இப்படி தம்பதி ஒற்றுமை என்பது குறைந்திருக்கின்றது இந்த காலத்திலே. இந்த தம்பதி ஒற்றுமை என்பது மேலோங்கி தம்பதிகள் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்றால் அவர்கள் இந்த ராமஜெயம் என்ற நாமத்தை தினம்தோறும் நான் சொன்னபடியே கடன் பிரச்சனைக்கு எப்படி சொன்னேனோ அதேபோல் எழுத நிச்சயமாக தம்பதிகளுக்குள் ஒற்றுமை ஏற்பட்டு நல்ல அந்யோன்யம் ஏற்படும். என்ன செய்ய வேண்டும்? தம்பதிகள் இருவரும் ஒன்றாக கோவிலுக்கு சென்று அங்கே இந்த ராமஜெயம் மாலையை இருவரும் ஆஞ்சநேய பெருமானுக்கு சாற்றி, ஆஞ்சநேயா, எங்களுடைய வாழ்விலே பிணக்கங்கள் ஏற்பட்டு விட்டது, இந்த பிணக்கங்கள் எல்லாம் தீர்ந்து நாங்கள் இணக்கமோடு வாழ, மனமொத்த தம்பதிகளாக வாழ அருள் புரிவாயாக என்று ஆஞ்சநேய பெருமானை வேண்டிக் கொள்ளுங்கள். நிச்சயமாக, சர்வ நிச்சயமாக நீங்கள் வேண்டிக் கொண்ட 11 வாரங்களிலேயே உங்களுடைய விவாகரத்து என்பதெல்லாம் ரத்தாகி ஒற்றுமையாக வாழ்வீர்கள். ஒன்றே ஒன்று செய்ய வேண்டும். அந்த ஆஞ்சநேயர் திருக்கோவிலிலே தருகின்ற செந்தூர பிரசாதத்தை பெற்றுக்கொண்டு வாருங்கள். அதனை ஒருவருக்கொருவர் இட்டுக்கொள்ளுங்கள். கணவன் மனைவிக்கு இட வேண்டும், மனைவி கணவனுக்கு இட வேண்டும். இப்படி ஒருவருக்கொருவர் அந்த செந்தூரத்தை இட்டுக்கொண்டு வாழ்க்கையை நடத்துங்கள். விவாகரத்து என்கின்ற கோரமான அந்த வார்த்தை எந்த இல்லத்திலேயும் கேட்கக்கூடாது. காரணம், பெற்றோர் எத்தனையோ சிரமப்பட்டு தன்னுடைய குழந்தைக்கு கல்யாணம் நடக்க வேண்டும் என்று போகாத கோவில்களெல்லாம் செல்கின்றார்கள். நிறைய பேரை பார்க்கின்றேன். பாவம். அப்படி பெற்றோர் ஆசையாக செய்து வைத்த திருமணத்தை ஏதோ ஒரு சில காரணங்களுக்காக, ஒரு சிலருடைய விவாகரத்து காரணங்களை கேட்டால் சிரிப்ப வேண்டியதாக, சிரிப்பு தான் வருகின்றது. இதற்கெல்லாமா விவாகரத்து செய்வார்கள் என்று நினைக்க தோன்றுகின்றது. அப்படி இருக்கின்றது இப்போதைய வாழ்க்கை. ஆகவே தயவு செய்து விவாகரத்து என்கின்ற அந்த சொல் எந்த இல்லத்திலேயும் கேட்க வேண்டாம். இந்த ராமஜெயம் நாமத்தை எழுதுங்கள். மனமொத்த தம்பதிகளாய் வாழுங்கள். கடன் இல்லாமல் வாழ்வோம், நோய் நொடி இல்லாமல் வாழ்வோம். இந்த ஸ்ரீராமஜெயம் என்கின்ற இந்த எழுத்துக்கள் நமக்கு இந்த லௌகிக வாழ்க்கையிலே நமக்கு என்னென்ன வேண்டுமோ அத்தனையும் தரும். ஒன்றே ஒன்றுதான் வேண்டும், அசையாத நம்பிக்கையோடு எழுத வேண்டும்.
அசையாத நம்பிக்கையோடு இதனை எழுதி பலன் பெற்றவர்கள் எத்தனையோ பேர் இருக்கின்றார்கள். ஆகவே நாமும் அதனை செய்து நல்ல வழி நடப்போம், நல்வாழ்வு வாழ்வோம். ஜெய் ஸ்ரீராம், ஜெய் ஆஞ்சநேயா. நன்றி.